அருமையான ஒரு நெய் பொடி ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இட்லி மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு இதிலையே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தோசை மாவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு கல் நல்லா சூடானதும் தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா சுற்றி விட்டுக்கிறேன். லேசாக கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக வேகும், இல்லைன்னா சைடில் எல்லாம் வேகாது. இப்போ கொஞ்சம் நெய்யும் அதுக்கு மேலே கொஞ்சம் தாராளமாக ஹோம்மேட் இட்லி பொடியும் தூவிக்கிறேன். மறுபடியும் நெய்யை மேலே சேர்த்துட்டு தோசை திருப்பியால் கொஞ்சம் அப்படியே லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இப்படி தேய்ச்சி விடும்போது தான் மாவு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் தோசை வெந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் மட்டும் லேசாக தூக்கி விட்டுட்டு கையாலேயே இப்படி அழகாக சுருட்டினா எப்படி வருது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெய், அதுக்கப்புறம் இட்லி பொடி, மறுபடியும் நெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்படி தேய்ச்சி விடும்போது மாவும் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரே மாதிரி, அப்புறம் நெய்யோட பொடியும் நல்லா கலந்துக்கும். அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனித்தனியாக இருந்தால் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. தோசையை நல்லா முருகலாக வேக விட்டு முதல் தோசை மாதிரியே சுருட்டி எடுத்துக்கலாம். தோசையை திருப்பி போடக்கூடாது, இப்படியே சுருட்டி எடுத்துட்டா நமக்கு அருமையான நெய் பொடி ரோஸ்ட் ரெடி.